ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மணி. நேற்று தான் நான் சொல்லியிருந்தேன் கிளைமேட் இஸ் வெரி ஹாட் கொட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கிளைமேட் இஸ் வெரி கோல்டு. வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஹாட்டான கிளைமேட்டில் நம்ம நோஃபாப்பில் இருக்கிறத விட கோல்டான கிளைமேட்டில் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா. நேற்று வீடியோவோட கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எப்படி நம்ம அர்ஜஸை அந்த டைமில் நம்ம கட்டுப்படுத்துறது, லாங் டைமில் கட்டுப்படுத்துறதை தாண்டி அந்த டைமில் இப்போ எனக்கு அர்ஜஸ் வந்துச்சு சடனாக என்ன பண்ணுறது அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து கோல்ட் ஷவர் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே யார் வீட்லையும் ரொம்ப கோல்டான தண்ணி வர்றது கிடையாது. அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களும் கிடையாது. தண்ணி நார்மலாக வரும், இல்லைன்னா சூடாக வரும்னு வைங்களேன் வெயில் காலத்தில். ஸோ கோல்ட் ஷவர் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது நம்ம கோல்ட் ஷவரை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் நிறைய ஐஸ் கட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை போட்டு குளிக்கலாம். அப்படி குளிச்சிங்க அப்படின்னா அது கோல்ட் ஷவராக இருக்கும். நம்ம கோல்ட் ஷவரில் குளிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து சர்வைவல் மோடுக்கு போயிடும். இன்னைக்கு அலர்ஜஸ் வரும்போது இன்னைக்கு இது வேணும், ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு உங்கள் உடம்பு இருக்கும்போது சர்வைவல் மோடுன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து சர்வைவல் மோடுக்கு வந்துடுவீங்க, அதெல்லாம் மறந்துடுவீங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். அது என்னால் பண்ண முடியல, ஓகே. அப்போ ரெண்டாவது விஷயம் என்னது அப்படின்னா விட்டுட்டு புஷ்அப்ஸ் பண்ணுறது. 10 புஷ்அப்ஸ் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா 15 புஷ்அப் ட்ரை பண்ணுங்கள். 15 புஷ்அப்பும் உங்களால் பண்ண முடியணும். அப்படி கஷ்டப்பட்டு பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு பண்ணும்போது அந்த ஏர்ஜ் போயிடும். நீங்கள் வந்து மறுபடியும் அந்த பிளட்டு சர்க்குலேட் பண்ணுறதால உங்களுக்கு அது போயிடும், ஏர்ஜ் போயிடும். நீங்கள் மறுபடியும் உங்கள் வேற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. அப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போகிறது. எங்கே போகிறது அப்படின்னு நம்ம மைண்டு தான். எங்கேயாச்சும் போங்க, வெளியே போயிட்டு ஒரு கடையில் டீயை குடிச்சிட்டு வாங்க, இல்லை வெளியே போயிட்டு ஏதாச்சும் ஒன்று சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. ஒரு இது வச்சுவாங்க கோல். எனக்கு ஏர்ஜஸ் வந்ததுன்னா நான் வெளியே போய் சாக்லேட் வாங்கிட்டு வருவேன், ஏர்ஜ் வந்தேன்னா வெளியே போய் டீ குடிச்சிட்டு வருவேன். இப்படின்னு ஒரு இது வச்சுக்கோங்க. ஏர்ஜ் வரும்போது அதை பண்ணிடுவேன், நான் வெளியே போய் டீ குடிச்சிட்டு வருவேன். ஓகே, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி கடையில் போயிட்டு நீங்கள் நடந்து போகிறீங்களோ பைக்கில் போகிறீங்களோ கணக்கு கிடையாது, போயிட்டு டீயை குடிச்சிட்டு வந்துடுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏர்ஜ் நம்ம கம்மி பண்ணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, எனக்கு என்ன நம்ம நோஃபாப் பற்றி பேசும்போது பெரிய அளவுக்கு அதே ஜேர்னியில் பேசினது கிடையாது. அப்படியே லார்ஜ் வியூவாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம டே பை டே போகிறதால வெரி ஸ்மாலர் வியூவாக பார்க்கும்போது நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ என்ன விஷயங்கள் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, நார்மலாக ஒரு விஷயத்தை ஸ்மெல் பண்ணுறதை விட இன்னும் அதிகமான ஒரு ஸ்மெல் கிடைக்குது. ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கட்டும், கெட்ட ஸ்மெல்லாக இருக்கட்டும், அது வந்து ஹையாக கிடைக்குது. டேஸ்ட் நார்மலாக சாப்பிடக்கூடிய சாப்பாடை விட டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் சவுண்டு, நார்மலாக கேட்கக்கூடிய சவுண்டை விட நிறைய மைன்யூட்டான சவுண்டு கேட்குது. நம்ம பாட்டு கேட்கும்போது கூட இந்த பாட்டில் இருக்கக்கூட மைன்யூட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நமக்கு கேட்குது. இந்த பாட்டில் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வர மாதிரி அளவுக்கு மைன்யூட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்மளால் கேட்க முடியுது. அண்டு என்னன்னா பாட்டையோ லைஃப்பையோ சுற்றி நடக்கிற கெட்ட விஷயங்களாக கூட, கெட்ட விஷயம்னா ஏதோ ஒரு நெகட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதோ ஒரு கஷ்டமான விஷயம், அதை கூட நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் இங்கே மேஜிக், சிலபஸி கொடுக்கக்கூடிய மேஜிக். ஸோ இது டே 3 கரெக்டாக, டே 3 கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்பு. அதில் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரோ, இந்த மாங்க் மோடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேணும் விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. நான் வந்து நம்மளோட கோர்ஸில் மெடிடேஷன் நோஃபாப்பில் என்ன மாதிரியான மெடிடேஷன் பண்ணால் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு மெடிடேஷனையும் போட்டிருக்கிறேன். அது இப்போ என்ன சொல்ல முடியாதுன்னு ரொம்ப லென்த்தான விஷயம். ஸோ நீங்கள் கோர்ஸ் லிங்கும் கீழே இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்களோ அதை விட கம்மியான ஒரு ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ அது செக் அவுட் பண்ணுங்கள். டெய்லி காலையில் மெடிடேட் பண்ணுங்கள். நானும் மெடிடேட் பண்ணுறேன். மெடிடேட் பண்ணும்போது போடுறேன் கண்டிப்பாக, இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியல. டெய்லி மெடிடேட் பண்ணுறேன். ஆனால் நான் மெடிடேட் பண்ணுறதையும் நான் ஒரு நாள் போடுறேன், கூடிய சீக்கிரம் ஒரு வாரத்துக்குள்ளே போடுறேன். ஸோ அதையுமே நம்ம பண்ணுவோம். இந்த டே 3 சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னைக்கு என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது, ரேஷ்மன் மணி அப்படிங்கிறது தான் எல்லாமே. ரேஷ்மன் மணிக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாற்றம் என்பது நம்பரும் தொடரும். நன்றி.